வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி வந்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த வரிரால், இந்த டைகர் ப்ரான்லேயே சின்ன சைஸு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் 1 கிலோக்கு வர்ற மாதிரி நம்ம கேட்டாங்க. அந்த மாதிரியே நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அவங்க வந்து இதை க்ளீன் பண்ணி பேக் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறவங்க யாருன்னு நம்ம அதை பற்றி சொல்லிடுவோம். மணமகன் வந்து ராம்குமார், மணப்பெண் வந்து அனுஸ்ரீ. இவங்களுடைய திருச்சி தூரங்கிருச்சியில் இவங்களுடைய திருமணத்துக்கு தான் இதை கொடுக்குறோம். மணமகன் மணப்பெண் 2 பேரும் நல்ல புது உறவில் இணைஞ்சு 100 வருஷம் அவங்க லைஃபு சந்தோஷமாக எல்லா செல்வங்களும் பெற்று அமையணும்னு நம்ம கும்பிட்ற ஏசப்பாவை வேண்டிக்கிறோம். இதுவும் ஃபங்க்ஷன் ஆர்டர் தான். வீட்டில் உள்ளவங்க ஆகிறாங்க. இவங்க சுமித்ரா செதில் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஆகிறாங்க. அதில் ஊற்றணுமா? எது எடுத்துட்டேன். அதான் 200 ரூபாய்க்கு கொண்டே கொடுத்தேன். இல்லை இந்த இருக்கு, இதை மாட்டிக்க. இல்லை சும்மா மாட்டிக்கடா, சும்மா அது விழுந்துரும்டா. வராது. பாருங்கள், நல்லா நம்ம இறாலை வந்து உங்களுக்காண்டி க்ளீன் பண்ணுறோம். இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வேலை அதிகம்தான். ஆனால் நம்ம வந்து நம்மள்ட்ட அவங்க வந்து கேட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்றக்காண்டி நம்ம அந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், நல்லா இப்போ இந்த மாதிரி எடுத்துருவோம். ஆள் பகுதி மட்டும் லைட்டாக நசி விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணி வந்து உள்ள நரம்பை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நரம்பை ஏன்னா இறாலுக்கு வந்து அந்த முதுகு பகுதியில் அதை நீனே சொல்லியிருந்தேன். இறாலில் இந்த மாதிரி சைஸ் இறாலுகளெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக நரம்பு எடுக்க மாட்டோம். ஏன்னா அது பெருசாக அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இதுதான் இந்த நரம்பு. இருந்தாலும் அவங்க கேட்டிருக்காங்கல்ல, அதனால் அவங்க விருப்பப்பட்டு அண்ணே எனக்கு கண்டிப்பான முறையில் அந்த முதுகில் உள்ள நரம்பு எடுத்துருங்கண்ணே அப்படின்னு அந்த ஒரு ஆசைக்கு இணங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா ரெகுலராக பண்ணுறது அவங்களுக்கு இவங்க வந்து எவ்வளோ ஆர்டர்னாலும் நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு காண்டி நம்ம முடிஞ்ச வரை தெளிவாக பண்ணணும். அவங்களுக்கு தெளிவாக பண்ணுறதுனால தானே இது ஒரு 5வது 6வது ஆர்டர் இருக்குது. வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இப்போது இதே மாதிரி உங்களுக்கு கடைக்கு இல்லை உங்கள் ஃபங்க்ஷன் ஆர்டரு இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு. நீங்கள் ஆர்டரு எங்கெங்கேயே போய் முட்டணும், எங்கெங்கேயே போய் வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நேரடியாகவே எங்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு விலையும் கம்மியாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெயினாக அப்படி கொடுத்துருவோம். இப்போ இறாலுலாம் நம்ம வந்துட்டு சீப்பாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். அது என்ன ஆகும்னா, நம்ம வந்து வளர்ப்பு இறால் இருக்கும், அது ரொம்ப சீப்பு தான். ஆனால் டேஸ்ட்டு வந்து எந்த வித ருசியுமே நமக்கு தெரியாது. நாக்கில் சொனப்பே இருக்காது அதை சாப்பிட்டோம்னா. எப்படி சொல்லணும்னா, இப்போது கரும்பு ஒரு சாரோட கரும்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ருசி, அந்த சாரை பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு சக்கையை நீங்கள் சாப்பிடுங்க, கரும்பு சக்கையை சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ருசி இருக்கும். அந்த மாதிரி தான் வளப்புறாலில் உள்ள அந்த சாரெல்லாம் போய் சக்கை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே இந்த இறாலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கரும்பில் அந்த சாறு இருந்தால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அப்படி இருக்கும். அப்படியே திங்கும்போது அப்படியே அதை கடித்து நம்ம சுவைக்கும்போது அந்த சுவை வந்து அப்படியே அந்த சாரை இறங்கும்போது நாவில் வந்து அந்த சுவையை நம்ம சூப்பராக உணரலாம். அப்படி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி என்றைக்காவது ரசித்து சாப்பிட்ருக்கலான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் வாங்குவாங்க, அதை மசாலைக்குள்ளே போட்டு மறைச்சி அந்த ருசியை மசாலையோடு திம்பாங்க. அதனால பெருசாக அவங்களால அது தனியாக நம்ம ருசிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த மாதிரி உரித்து என்ன பண்ணுவோம்னா, தனி வெறும் காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு
கடுகை போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து சாப்பிட்ருவோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சைலன்சர் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? வெறும் எண்ணெயில் பொறுத்து சாப்பிட்றது இல்லையா? ஹோட்டலில் லைனாக ஒட்டி ஒட்டி வச்சு சாப்பிடுவோம்லடா, எப்படி இருக்கும்? சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து முடிஞ்சவரை நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இவன் என்னடா ரொம்ப மிகையாக சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே நம்ம அனுபவித்ததை நம்ம மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கடத்துறது தான் நம்மளுடைய வேலை. அதை தாண்டி புதுசாலாம் ஒன்று சொல்கிறது கிடையாது. பாருங்கள், இறாலை நல்லா சூப்பராக உரிச்சாச்சு பாருங்கள். உரித்து அந்த குடலையெல்லாம் அந்த முதுகு பகுதியில் வந்து கத்தி வச்சு கீறி அந்த அதோடைய குடல் பகுதி அந்த நூல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு நம்ம சட்டியில் வச்சாச்சு. வச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இதை அப்படியே வந்துக்கிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்குது பாருங்களேன். இதை வந்துக்கிட்டு அப்போ இப்படியே அவங்க வந்து இதை 65 பண்ணி அப்படியே அவங்க சமைச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நல்லா வந்து நம்ம அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டோம். ஏன்னா அந்த ஐஸ் பண்ணும்போது நம்ம அந்த தண்ணியோடு பண்ணும்போது இறால் வந்து அங்கே உங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டோம். கழுவி அவங்களுக்கு இப்படி தான் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம். நல்லா பாருங்களேன், பார்க்கவே நல்லா முந்திரி பருப்பு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்லா கூடையில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம ஐஸ் பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக ஐஸு க்யூப் போட்டு நல்லா டேப் அடித்து அவங்களுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போட்டு விட்டுட்டோம். உங்களுக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி பல்க் ஆர்டர் வேணும்னா அதுக்கும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து நம்ம அந்த வீட்டுக்கு அனுப்புகிற அந்த கொஞ்சமான ஆர்டரை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு டெலிவரி பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதையும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து நம்ம எல்லா வீட்டுக்குமே நம்ம டெலிவரி பண்ணுவோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.